ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சாருடைய வீடு. ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்களேன். உள்ளே நம்ம காரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. டேய் என்னடா பண்ணுங்கிற? ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியோடைய வீட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம அனிருத் சாருடைய வீட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். கிட்டத்தட்ட ரெடின்ஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் பக்கம் காடுது கைஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு தெரியும் அந்த பனையூர் சீஷோர் டவுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் இப்போ அங்கே போயிட்டு தேட வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி அவருடைய வீட்டை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் கைஸ். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. நம்ம போகிற நேரம் மழை வரக்கூடாதுன்னு பார்ப்போம். மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இடத்துல நின்றுட்டு மழை விட்டதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்களா அப்படியே மாறிடுச்சு, சரியான வெயில். இப்போ நம்ம கரெக்டாக விஜிபி கிங்டம், அதாவது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் அங்கே தான் இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது கைஸ் இந்த சீஷோர் டவுனு. ரொம்ப நேரமாக நானும் போயிட்டு இருக்கேன் கைஸ். கிட்டத்தட்ட சென்னை டிராஃபிக்கில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் முடிக்கிறதுக்கே. ஓகே, இந்த விஜிபிக்குள்ளேயே நம்ம ஒரு நாள் போகலாம், ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அனிருத் சார் வீட்டுக்கு போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா விஜிபி ஒண்டர் வேர்ல்டு, இதுக்குள்ளே தான் அந்த வாட்டர் ரைடு அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூனிவர்சல் கிங்டம் வருமோ இல்லையோ இந்த ஒண்டர் வேர்ல்டுக்கு வருவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே எனக்கு தெரியுது போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரியான செட்டப்லாம் பார்க்க முடியுது. ஓகே, என்னென்னு தெரியல, ஆனால் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விஜிபி தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மரீன் கிங்டம், யூனிவர்சல் கிங்டம், இந்த ஒண்டர் வேர்ல்டு, இந்த மாதிரி 3மே இருக்குது. இதை கிராஸ் பண்ணி நம்ம போகலாம் அனிருத் சார் வீட்டுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பனையூர் வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த சைடு போனால் பனையூருக்குள்ளே போகலாம், ஆனால் நம்ம பனையூரையும் தாண்டி நம்ம போக போகிறோம். ஸோ போவோம். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு வழியாக நம்ம வந்துட்டோங்க சீஷோர் டவுன் 2nd அவென்யூ. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம 3வது அவனிக்கு போக போகிறோம். 3வது அவனி இதுக்கு பக்கத்தில் தான், ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஷோர் டவுன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேஸஸே பார்க்க சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம போகலாம். பார்த்தீங்களா கைஸ், இடமே அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். என்னமோ நம்ம இது சென்னை மாதிரியா இருக்குது, வேறு என்னமோ ஒரு ஊர் மாதிரி இருக்குது. கிராமம் மாதிரி தான், கிராமம் மாதிரிலாம் சொல்ல முடியாது. பில்டிங்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்கு, அதனால் கிராமம் நம்ம சொல்ல முடியாது. இந்த சைடு நீங்கள் லெஃப்ட்டு போனீங்கன்னா 1st அவென்யூ போகலாம், ஆனால் நம்ம 3வது அவென்யூ போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பீச்சு. ஸோ இந்த சைடு போயிட்டு அங்கே பாருங்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஓ, அந்த இது கைஸ் இளந்தம்பழம் உழுகுறாங்க, தெரியுதுங்களா? அது அப்படியே வந்து விழுது பாருங்கள். நம்ம சின்ன வயசில் இளந்தம்பழத்தெல்லாம் அந்த மாதிரி தான் உலுக்கி சாப்பிடுவோம். அதை தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கைஸ். பாக்கு மரத்தில் இருந்து பாருங்கள், பாக்கு காய் எவ்வளோ இருக்குது. இடமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. ஏய், நாய் கூட பயங்கரமாக இருக்குது கைஸ். தெருநாய் மாதிரி இல்லை, வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி இருக்குது. சும்மா தான் சொன்னேன், சாதாரண நாய் தான் அது. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு போல். இங்கே அறக்கட்டளை என்னமோ ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்குது போல் இது உள்ள. இந்த தெருவில் தான் சொன்னாங்க. இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் சார் வீடு மட்டும் இல்லை கைஸ், விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாமா? கெஸ்ட் ஹவுஸ், பீச் ஹவுஸ் என்ன வேணால் சொல்லலாம். நீலாங்கரையிலே ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸும் ஒன்று இருக்குது. அதுவும் அனிருத் சார் வீட்டுக்கு எதிரி வீடுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கைஸ், இதே தான் ஃபஸ்ட்டு நம்ம இது யார் வீடியோ இதுதான் கைஸ், அனிருத் சார் வீட்டும். நம்ம நேராக பீச்சுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்கு போல். ஓகே, கட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப பீச்சுக்கு பக்கத்தில் கட்டுறாங்க. ஒருவேளை சுனாமி வந்தால் என்ன ஆகிறது, மொத்தம் அடிச்சுட்டு போக வேண்டியது தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பனையூரில் தாங்க சிவகார்த்திகேயன் சார் அவருடைய வீடு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவருடைய வீட்டு லொக்கேஷன் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் போட்டிருக்காங்க வீடியோ, இருந்தாலும் நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை கைஸ்.
சரி ஓகே, அங்கே பாருங்கள் நம்ம பீச்சை பக்கம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் அனிருத் சார் வீட்டை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் சாருடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எனக்கு பின்னாடி தான் இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது கைஸ். அது என்னென்னு தெரியல, எல்லா ஒரு செலிப்ரிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய வீட்டையே கட்டுறாங்க. என்னென்னு தெரியல கைஸ். ஒருவேளை போர் அடிக்கும் போது அவங்க பீச்சுக்கு வரலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய வீட்டை போய் பார்க்கலாம். வாங்க போவோம். ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணியாச்சு. சைட்லலாம் வந்து பார்த்திங்களா நிறையா அந்த செடிங்க தான் இருக்குது. செடிங்க இல்லை, இது கொடிங்கன்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஒரே ஒரு பாதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடிங்க தான், செடிங்கெல்லாம் கொடிங்கெல்லாம் ஏதோ ஒரு படர் கொடிகள் என்னன்னா சொல்லிக்கலாம். அங்கே பாருங்கள், அது வரைக்கும் போகுது பீச். அங்கே 3 வடக்கு நண்பர்கள் போகிறாங்க. இப்போ தான் குளித்து முடிச்சுட்டு அவங்க என்னமோ ஒரு மூட்டை மாதிரி அதில் அவங்களுடைய துணியெல்லாம் சுற்றிட்டு போயிட்டு இருக்காங்க கைஸ். நல்லா இருக்குல்ல பீச்சு. அப்படியே கீழே இறங்குது பார்த்தீங்களா, பாருங்களேன். வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா பீச்சு. இந்த தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ், ரொம்ப கலங்கின மாதிரிலாம் இல்லை. ஆனால் நம்ம திருவான்மையூர் பீச்சுக்கு போயிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. அப்படியே காப்பி கலரில் இருக்கும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, இதுவும் காப்பி கலரில் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப காப்பி கலர் இல்லை. அந்த நுரை பார்த்தீங்களா, நல்லா அது வரைக்கும் போகுது கைஸ். அங்கே 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் மாதிரி இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி குட்டி நண்டுலாம் இருக்கும்ல, ஸோ அந்த நண்டுலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? வாங்க நம்ம அனிருத் சார் வீட்டுக்கு போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சாருடைய வீட்டுக்கு தாண்டி வந்திருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சார் வீட்டை பார்த்துலான்னு சொல்லிட்டு தான். ஸோ வீடுன்னு சொல்லலாம், கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்களேன். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி தான் இருக்குது. விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அவனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் வாங்க. டேய் என்னடா பண்ணுங்கிற? ஓட்டாங்க ஐஸ். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையாடின்னு இருந்தான். முடியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு லைட்டாக அவனுக்கு சொறி பிடிச்சிட்டு இருக்குது. அதனால தான் நீ போய் விளையாடுற அப்போடா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வில்லா 105 போட்டுருக்கு பாருங்கள். இதுதான் விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பையன் தான் சொன்னான். ஆனால் எனக்கே கன்ஃபார்மாக தெரியாது, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுவாக தான் இருக்கணும் இதுன்னு தான் நினைக்கிறேன். தலைவனும் பயங்கரமாக அங்கே விளையாடிட்டு இருக்கான். நம்ம பைக் அங்கே இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்களா, இந்த ஒரு இலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த ஒரு செடியெல்லாம் என்ன கைஸ் உள்ளது வந்து சவுண்டு வர மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சவுண்டு இல்லை. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா யாரடி வீடுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சாருடைய வீடு. இது வந்து பேக் சைடு. ஸோ நான் ஃப்ரண்ட் சைடும் காட்டுறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மரங்கள் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மரங்கள் கொடிகள் பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ணன் வந்தார் வெளியே. செக்யூரிட்டி அண்ணன்னா உள்ளே வேலை பார்க்குறவங்களா என்னென்னு சொல்லிட்டு தெரியல, அவங்க வந்துட்டு போனாங்க. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த ஒரு வலை மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க வந்து பார்த்திங்களா. யாரும் பொருட்களை உள்ளே தூக்கி போட்டுறக்கூடாதுன்னா என்னென்னு சொல்லிட்டு தெரியல. தி வெரைட் ஹவுஸ் அங்கே பாருங்களேன். தி வெரைட் ஹவுஸ் என்னமோ ஒரு கல்வெட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சாருடைய வீடு. எவ்வளோ கிட்டக்க இருந்து காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு. பார்க்கவே பிரம்மாண்டமாக இல்லை. ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது வந்து பார்த்திங்களா. இருங்க நான் உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காட்டுறேன். தெரியுதுங்களா, உங்களுக்கு நான் தூக்கி காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் உள்ளே அனிருத் சார் இருப்பானன்றது டவுட்டு தான் கைஸ். அந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்களேன். உள்ளே நம்ம காரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3rd மெயின் ரோடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. ஸோ இதுக்கு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடிங்கள்லாம் இப்போ தான் நட்டு விட்டுருக்காங்க போலகுது. ஆமாம், அந்த செடிங்கள்லாம் அழகாக அந்த வீட்டை சுற்றி நட்டு வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு சொல்ல போனோன்னா. ஆனால் ஃப்ரண்ட் சைடு நமக்கு பேக் சைடு மாதிரி இருக்குது வந்து பார்த்திங்களா. இந்த சைடு கேட் இல்லை, இந்த வீட்டுக்கு சைடில் தான் கேட்டு. சரி ஓகே, என்னமோ ஒன்று
ஆயிஷ் தெரியுதுங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் சாருடைய வீடு. ஸோ ரெடின்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் உங்களுக்கு அனிருத் சாருடைய வீட்டையும் காமிச்சிட்டேன். ஸோ எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சார், மறந்துட்டு பாருங்கள், விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். உள்ளே வந்து பார்த்திங்களா அந்த ஒரு செடியெல்லாம் நடுற சவுண்டு எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனிருத் சார் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஸ்டூடியோவில் இருக்கலாம், இல்லைனா வேறு எதனா ஒரு சாங்கு ஷூட்டிங்கில் கூட இருக்கலாம். சாங்கு ஷூட்டிங் மேபி இருக்கலாம் கைஸ். அவர் தான் நிறையா அந்த ஆல்பம் சாங்கெல்லாம் கூட டான்ஸ் ஆடுறாருல, அந்த மாதிரி எதனா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் அவருடைய ஓன் ஹவுஸ். ஓகே, நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் காமிச்சிருப்பேன். இது என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பில்டிங் தான், ஆனால் என்ன பில்டிங் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் அவருடைய வீட்டையும் காமிச்சிருப்பேன். ஸோ விஜய் சார் அவருடைய என்ன ஹவுஸு, கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு உலகமே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ விஜய் சார் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. என்னடா வீடியோ முடிஞ்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு நாய் காட்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அவன் பாருங்க ரொம்ப நேரமாக அங்கே தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். என்னமோ ஒரு கிளை மாதிரி இருக்குது, அந்த கிளையை பிடிச்சி அவன் எப்படி கடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கான் கைஸ். அவன் கிருமி நாசினி கைஸ், உங்களுக்கு தெரியுமா, வேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினின்னு அவனுக்கு தெரியுது. அதனால தான் அவன் மேலே இருக்கிற கிருமியெல்லாம் போக்குறதுக்காக அந்த ஒரு வேப்பிலை மரத்தோடைய கிளையை அவன் கடிச்சிட்டு இருக்கான்.